வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டை அடுத்த தரைக்காடு பகுதியில் தொடர்ந்து நில அதிர்வு ஏற்பட்ட பகுதிகளை ஹைதராபாத்தைச் சேர்ந்த உதவி புவியியலாளர் அனிமேஷ் தாக்கூர் மற்றும் சென்னையைச் சேர்ந்த மூத்த புவியியலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபி. அவரிடம் பேசலாம். கோபி, இப்போ இந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள், என்னென்ன அடிப்படையில் ஆய்வு என்பது தொடங்க இருக்கிறது? வணக்கம் காயத்ரி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனூர் பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஏற்பட்ட நில அதிர்வால் பல வீடுகள் விரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து இந்த மாதத்தில் மட்டும் பேர்ணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து தரைக்காடு பகுதியில் நில அதிர்வுகள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏற்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி அப்பகுதியில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் வீட்டுக்கு சென்றனர். அந்த பகுதியில் சில வீடுகளில் தங்க முடியாமல் வெளியே தெருக்களில் சேமினார் பந்தல் அமைத்து பொதுமக்கள் இரவு முழுவதும் அங்கே தங்கியிருந்தனர். 26ஆம் தேதி இதனை அறிந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் சில ஓரிரு நாட்களில் டெல்லியில் இருந்து குழுக்களை வர வைத்து ஆய்வு செய்ய போவதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று இந்திய புவியியல் ஆய்வுத்துறையில் இருந்து ஹைதராபாத்தை சேர்ந்த அனிமேஷ் தாக்கூர் மற்றும் அவர் உதவி புவியியலாளராக இருக்கிறார் மற்றும் மூத்த புவியியலாளர் சென்னையை சேர்ந்த சிவகுமார் மற்றும் தனியார் பல்கலைக்கழகத்திலிருந்து புவியியல் பேராசிரியராக இருக்கிறார். இந்த தலைமையில் இன்று அந்த பகுதியில் தற்போது வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட இடத்திலும் மற்றும் அந்த பகுதியில் அருகே இருக்கும் மலைப்பகுதிகளும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அந்த குழுவினர். நன்றி கோபி, இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.